வலையொலி தமிழ் பண்பாட்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செவ்வியல் கால நடையியல் பார்வையில் நாலடியார். நாலடியாருடைய நடைநயம் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த வைகளும் வரக்கண்டார் அந்த ஒரு சொல்ல வச்சுக்கிட்டே ரொம்ப அழகாக ஆசிரியர் விளையாடுவார். சங்க இலக்கியங்களையே பின் சங்க இலக்கியங்கள்னு கலித்துவையை பிரிக்கிறதுக்கு அகத்திலிங்கனார் நடையை தான் குறிப்பிடுவார். முன் சங்க இலக்கியத்தில் பதிற்றுப்பத்தை கொண்டு போகிறதுக்கு நடையியல் தான் முக்கிய காரணம் நண்பர்களே. இப்போது மின் என்கிற ஒரு முன்னிலை ஏவல் வினைமுற்று விகுதி இருக்கிறது நண்பர்களே. பார்ப்பாயாக காண்மின், கேட்பாயாக கேண்மின், செய்வாயாக செய்மின், அறிமின் அறநெறி. அந்த பாடலை கவனிக்கிறோம். அறிமின் அறநெறி. அந்த பாடலில் 5 மின் குற்றம், பொறுமின் பிறர் கடுஞ்சொல், போற்றுமின் வஞ்சம், வெறுமின் வினைதியார் கேண்மை, பெருமின் பெரியார் வாய்ச்சொல். கூற்றுவனை பார்த்து 5, பிறருடைய கடுஞ்சொல்லை பொறுத்துக்கொள், வஞ்சனைகளை நீ போற்றாதே. இந்த போற்றுதல்ங்கிற சொல் ரொம்ப முக்கியம். பிறவற்றிலிருந்து தன்னை காப்பது. போற்றினா தீமையிலிருந்து என்னை காக்க இறைவனை என்பது பொருள். புலி போற்றிவான்னா புலியிடமிருந்து உன்னை நீ காத்துக்கொள். புலியை போய் பாராட்டு பிரைஸுங்கிற மீனும் கிடையாது. நிறைய ஓம்புதல்ங்கிற சொல்லும் அப்படித்தான். அதை விட்டு மற்றவற்றை ஓம்புன்னு பொருள் நண்பர்களே. இதை நம்ம இந்த 6 மின் அப்படிங்கிற இந்த 6 மின்கிற சொற்களை இங்கே பயன்படுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த நடைநயம் இருக்கிறதே, அந்த நடைநயம் நாலடியாரில் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இப்போ நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு. அந்த பாடல் உங்களுக்கு தெரியும். குஞ்சி அழகு, கொடுந்தானை கோட்டழகு, இதெல்லாம் அழகு இல்லை. குஞ்சினா கூந்தல்னு அர்த்தம். கொடுந்தானை முந்தானையினுடைய அழகு, வளைந்திருக்கிற தானை, அதெல்லாம் கிடையாது. அந்த கல்வி அழகில் நல்லம் யாம், நான் நல்லவன் எப்போ, நடுநிலைமை தவறாத போது நல்லவன். இப்படி இந்த நடையில் ரொம்ப நுட்பமாக இப்போ என்னன்னு வினா நடையில் ஒரு பாடல் உண்டு நண்பர்களே. அந்த நடையை நம்ம ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறோம். கட்டை விரலை கட்டினால் என்ன, நாரினாலே, கயிற்றினாலே உடலை இழுத்து சென்றால் என்ன, அடக்கம் செய்தால் என்ன, எரித்தால் என்ன, நீ நன்று யோசித்து பார், பாதையிலே வழியிலே கண்ட இடத்துல பார்த்த இடத்துல உன்னை பெயில் என் தூக்கி எறிந்தால் என்ன, இறந்த பிறகு இருக்கும்போது சிறப்பாக இருந்தால் உன்னை பாராட்டுவார்கள். யாவர்னு ஒரு நடையை பயன்படுத்துவார். பழிச்சொல் பெறாதவர் யாவர். இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு நாள் பழிச்சொல் பெற்றிருப்பார்கள். துணையின்றி வாழ்ந்தவர் யார்? பிறருடைய துணையோடு நம்ம துணை இல்லாமல் வாழ முடியுமா? யாவருங்கிற அந்த சொல் இருக்கிறது நண்பர்களே. இடையில அர், துன்பம் எய்தாமல் வாழ்ந்தவர் யாவர். ஆமாம், முழு செல்வமும் அனுபவித்தவர் யாவர். இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக இங்கே ஆசிரியர் குறிப்பிட்டு செல்கிறத நாம் கவனிக்கிறோம். இதில் பல்வேறு நுட்பங்கள். ஆமாம், தோற்பையிலிருந்து தொழிலறச் செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்ட கால். கூத்தன் உயிர் புறப்பட்டு போயிடுச்சுன்னா அந்த தோல்பை என்னத்துக்கு என்கிற போது அந்த சொற்கள் மிக நுட்பமாக பல உண்மைகளை நமக்கு சொல்லி செல்வதை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அதே போல் சில தொடர்கள் நல்ல கருத்துக்களை நம்ம அங்கே நமக்கு சுட்டி காட்டுவதையும் நம்ம கவனிக்கிறோம். அப்போது இந்த நாலடியார் தருகிற அந்த நடை நயம் இருக்கிறதே, ஆமாம், கல்லாது போகிய நாள், செல்லாது போகிய பகல், கொடாது ஒளிந்த நாள். இதை ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம். அது என்ன கல்லாது போகிய நாள்? தினம் ஒரு நாள் படிச்சிருக்கணும். அது என்னது செல்லாது வைகிய பகல்? பெரியவர்கள்ட்ட போய் எதையாவது படிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணும் தினம், இல்லைன்னா அந்த நாள் இழிந்தது. ஆமாம், ஒல்வ கொடாது ஒளிந்த பகல். அது என்ன ஒல்வ? முடிந்ததை பிறருக்கு கொடுக்கணுமா, வறுமையில் இருந்தாலும் செம்மையாக கொடுக்கணுமா. அப்போ இந்த நடையிலேயே கல்லாது செல்லாது கொடாது அப்படின்னு எதிர்மறை வினையச்ச தொடர்களை கொண்டு இதெல்லாம் பண்புடையாரிடம் இருக்கக்கூடாதது அப்படின்னு அந்த நடையில் கூறுகிற தன்மையை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. நடுவனது எய்த இருதலையும் எய்தும். அது என்ன நடுவனது? பொருள் இருந்தால் இன்பமும் எய்தலாம், அறத்தையும் எய்தலாம். அந்த ஒரு தொடர் நடுவனதுங்கிற ஒற்றை தொடர் இந்த கருத்தை உணர்த்துகிற முறை மிக நுட்பமாக இருக்கிறது நண்பர்களே. ஆமாம், இந்த வரியார் நல்லவர்கள் வறுமையிலையும் ஈவார்கள் ஒரு 20 இடங்களும் குறிப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு புலவரும். உருபுணல் தந்து உலகூட்டி ஊரும் ஆரே போல், கல் ஊற்றுளி பலராற்றி சிலராற்றி. அதாவது வளமையாக இருக்கிறப்ப பல பேரை காப்பாற்றுவானா,
வறுமையாக இருக்கிறப்ப சில பேரையாவது காப்பாற்றுவானா. எப்படி அந்த ஊற்று நீராவது ஒருவரை காப்பாற்றுகிறதோ அதுபோல் அப்படின்னு நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த செவியல் நடை இருக்கிறதே மிக நுட்பமாக பல நுட்பங்களை நமக்கு தருகிறது. ஆமாம், நீங்கள் கள்ளார், கள்ளுண்ணார், எள்ளிரிப்பகரை இகழ்ந்துரையார், தள்ளியும் வாயில் பொய்கூறார், வடிவுறு காட்சியவர். என்ன ஒரு நுட்பமான அந்த பகுதி நண்பர்களே. சாயின் பரிவது இலர் அப்படின்னா என்னங்க? சாஞ்சு போனால் கூட பிறருக்காக அவர் பிறரிடம் பரிவை எதிர்பார்க்க மாட்டாராம். கள்ளார் திருட மாட்டார், கல் உண்ண மாட்டார்கள், பிறரை இகழ்ந்துரைய மாட்டார்கள். ஆமாம், அடித்து தள்ளினா கூட பொய் சொல்ல மாட்டான். இவர்கள் தான் நண்பர்கள் இந்த சமூகத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிறர் மனையை பார்க்கிற போது செவிடனாயிரு. ஆமாம், எப்போ பிறர் மனையில் ரகசியத்தை கேட்கிற போது, பிறர் மனைவியை பார்க்கிற போது குறுநடாயிரு, பிறர் வீட்டினுடைய புறங்கூறுதலை கேட்டு சொல்லுகிற போது ஊமையனாக இரு, செவிடனாகவும் குருடனாகவும் ஊமையனாகவும் இரு என்று இந்த 3 தொடர்களில் இந்த நாலடியாரில் கருத்தை உணர்த்துகிற முறை சிறப்பாக இருக்கிறது நண்பர்களே. நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய செவியல் இலக்கியங்களை மறுவாசிப்புக்கு உட்படுத்துவோம்.